எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் அத்தியாவசிய பொருள் சட்டம்படி 1955 என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் நினைத்தால் பொருட்களுக்கு வந்து மருத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு, அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த ஒரு எமர்ஜென்சி இருக்கு. அப்போ வந்து சில சட்டங்கள் சொல்லிச்சு. இப்போ வந்து பெட்ரோல் கேஸ் வந்து நம்ம வந்து வளைகுடா நாட்டில் வந்து போர் இருக்கிறதால இப்போ வந்து எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் சட்டத்தை ஏற்றுது. அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் மார்க்கெட்டிங் ஆவதா ஒரு தகவல் இருக்கு, இல்லை பண்ணக்கூடியதா ஒரு தகவல் வந்திருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு. கேஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 25 நாள்ல இடைவெளி தான் கொடுக்கணும். பெட்ரோல் டீசல் இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேஸ், கமர்ஷியல் கேஸ் இருக்கு, வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற கேஸ் வந்துட்டு ஒன்று இருக்கு. அது வந்து எவ்வளோ நாள் தான் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம டொமஸ்டிக் கேஸை வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போ கேஸ் டிமாண்ட் வந்தோடனே இந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரி வந்து செய்தால் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, 55வது வந்து சட்டம் கமாடிட்டி எசென்சியல் கமாடிட்டி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 3 முதல் 7 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அப்புறம் வந்து அந்த பொருட்களை இப்போ அந்த லாரியில் எந்த பொருளை வந்து இப்போ என்ன இப்போ கேஸோ பெட்ரோலோ வந்து எடுத்துட்டு போனால் அந்த வண்டியை சீஸ் பண்ணலாம். இந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த ஏஜென்சி அப்படி பண்ணி அவங்களோட கேன்சலும் பண்ணலாம். இந்த துறையை வந்து கவனிக்கிறதுக்கு, இந்த சப்ளை அத்தியாவசிய பொருட்களை கவனிக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ், சிபிசிஐடி, சிவில் சப்ளை சிபிசிஐடின்னு இருக்கு, அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து சட்டம் வந்து கடுமையான இருக்கு. இப்போ இந்த சட்டப்படி வந்து ஆக்ட் எடுத்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கு. இந்த சட்டப்படி இப்போ வந்து குடிமை பொருள் ரேஷன் பொருளுக்கு பார்க்குற மாதிரி இங்கேயும் ஒரு சட்டம் இருக்கு. அதனால வந்து இப்போ பெட்ரோலை பதுக்கினாலோ இல்லை கேஸை பதுக்கினாலோ உங்களுக்கு வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வந்து உங்களுக்கு 3 முதல் 7 வருஷம்னா பெயிலே இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சட்டத்தில் அரெஸ்ட் ஆனால் போலீஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுதான் பார்க்கணும். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ டிமாண்டாக இருக்கிறதால சப்ளை இவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த வளைகுடா நாட்டில் போர் போனோடனே இதை எடுத்துடலாம். அப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த சட்டம் அமல் ஆகுறதால இதை யார் வந்து பதுக்குறவோ அல்லது வந்து நீங்கள் கள்ளச்சந்தையில் விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து இந்த சட்டப்படி இருக்கு. ஆமா, எந்த மாதிரியான பாதிப்புகளை தடுப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது? இதன் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப்படுகிறது, அல்லது பதுக்கல்காரர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு? ஏன்னா நம்ம லோக்கல் போலீஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும், அவங்களுக்கும் பவர் இருக்கு. பட் அவங்க வந்து பிடிச்சி கொடுக்கலாம். என்ன ஆக்சுவலி நடக்குதுன்னா, இப்போ இதுக்குன்ற ஒரு ஸ்பெஷல் போலீஸ் இதை கண்காணிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம போலீஸ் லோக்கல் போலீஸ் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அதை தொடர்பாக டிராஃபிக் அவங்க ஒரு விங்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை வாட்ச் பண்றதுக்கே ஒரு எஸ்பி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இதுலயே டிசி நம்ம சிட்டில பாத்தீங்கன்னா